மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சீலா மீன், கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு ஸ்பூனு, வடகம் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கிற ஒரு கையளவு அதையும் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்தை சும்மா ஒரு ஓட்டி ஒன்றும் பதிவாக வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மிக்சியில் சும்மா ஒன்றும் பதிமாக அடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்க. தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை எண்ணெயில் போடலை, இப்போ இப்படி பச்சையாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கினேன். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், பத்தாது, அதை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். 2 வாட்டி அரிசி அலசிட்டு எடுத்து வச்சுருந்தேன் தண்ணி, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும் குழம்பு. மீன் குழம்புக்கு அரிசி கழுவுன தண்ணி ஊற்றலாம். போதும், கொதித்து வரட்டும். தேங்காய் பால் ரெடி பண்ணிவிடுவோம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு. இப்போ சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பறிச்சுன்னு வந்துடும். பால் எடுப்போம். நல்லா குழம்பு கொச்சி வந்துடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மீன் குழம்புக்கு. இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக செய்திருக்கிறோம். இப்போது தேங்காவும் சீரகமும் நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா திக்கான பால் பாருங்கள், எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. இந்த மீன் குழம்புக்கு கட்டாயமாக சீரகம் போட்டு அரைக்கணும். சும்மா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் மீன் போடுவோம். சீலா மீன் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு. இப்போ நம்ம மீன் போட்டுக்குவோம். சிம்மிலே கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிடும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம
கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இறக்கிடுவோம். பாருங்க, நல்லா குழம்பு கொச்சி வந்துடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட என் பெல் பட்டனும் அமைக்கிக்கமா கட்டாயம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இன்றைக்கி தான் போடுறேன். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து வித்தியாசமாக வச்சுருக்கேன். பூண்டெல்லாம் நல்லா நசுக்கி போட்டு தான் வச்சுருக்கேன். இடித்து வெங்காயமும் அதேமாரி இடித்து தான் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி செய்து பாருங்கள். தேங்காய் பால் எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீலாக தான் வச்சுருக்கேன்.